close the door. Door. வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம கமல்ஹாசன் அவர்களும் நம்ம எஸ்டிஆர் அவர்களும் இணைந்து நடித்த படம் தாங்க டக் லைஃப். இந்த படத்திற்கு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல அப்புறம் இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது, அதாவது இந்த படத்தோட டைட்டில் வரும்போது இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதே எதிர்பார்ப்பு தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த எதிர்பார்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா காணாமல் போச்சுன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இதுல அந்த ஒரு பயங்கரமான கேரக்டர்ல வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது, ஏன்டா இந்திய தூத்தாத்தா இதுல ஏன்டா தூக்கிட்டு வந்து சொருவினீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது எந்த வகையில் நம்ம எடுத்துக்கிறது, இந்தியன் 2ன்னு எடுத்துக்க, இந்தியனோட 3ன்னு எடுத்துக்கிறதா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ நம்ம மணிரத்னம் அவர்களுடைய படமா அப்படின்ற சில பேருக்குலாம் டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஒரு டானா இருக்காரு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஓல்டு டெல்லி. ஸோ அந்த இடத்துல தான் படம் ஆரம்பிக்குது. அதாவது அவர் எங்கே இருக்கும்போது அவர் செஞ்ச ரவுடிசம் தொழில் இது காரணமாக போலீஸ் அட்டாக் பண்ண ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த அட்டாக்ல நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய கேங் தெரியாமல் நம்ம சின்ன எஸ்டிஆர் அவர்களுடைய அப்பாவை சுட்டுருவாங்க. ஸோ சுட்டதுக்கு அப்புறம் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தான் அந்த குட்டி எஸ்டிஆரை தூக்கிட்டு போய் வளர்ப்பாரு. ஏன்னா எப்படியோ அவங்க அப்பாவோட சாவுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருப்போமோ அப்படின்ற ஒரு இதில் தான் தூக்கிட்டு வந்து வைப்பாரு. ஸோ நம்ம குட்டி எஸ்டிஆரோட தங்கச்சி அந்த இடத்துல மிஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்களும் அவங்களே தங்கச்சி தேடுறதுக்கு அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு ஒரு இடமா தேடும் போது தான் ஒரு இடத்துல அந்த தங்கச்சி இருப்பாங்க அப்படின்னு போகும்போது தான் த்ரிஷா கண்ணில் படுறாங்க. ஸோ அங்கே இந்திராணி அப்படின்ற ஒரு பேரில் நம்ம த்ரிஷா அவர்கள் இருக்காங்க. ஸோ உண்மையை சொல்லிட்டு அவங்க நம்ம கமல்ஹாசனுக்குள்ள வந்துடுறாங்க. ஸோ ஒரு செகண்ட் வீடு மாதிரி நம்ம கமல்ஹாசன் அவர்கள் கூட அப்படி இப்படி இருக்காங்க. ஸோ நம்ம அபிராமி அவர்களும் நம்ம கமல்ஹாசன் அவர்களும் ஒரு ஜோடி புறா அப்படின்னு சொல்லலாம். அவங்க ரெண்டு பேர் இல்லாமல் ஒரு இதுவாக தான் இருக்கும். ஸோ நம்ம அபிராமி மேலே அவ்வளோ அன்பு வச்சிருப்பாரு. டே சத்திவேல் அப்படின்னு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பயங்கரமாக கெஞ்சுவார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து நம்ம எமோஷ்னல் இருக்கணும் அப்படின்றத வச்ச மாதிரி எனக்கு ஒரு சில தோணுச்சு. ஸோ நம்ம கமல்ஹாசன் அவர்கள் அப்புறம் நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய முழு பொறுப்பையும் எடுத்துக்கிறாரு. நம்ம கமல்ஹாசனே கொடுக்குறாரு, ஜெயிலுக்கு போகும்போது நீ தான்ப்பா இதெல்லாம் பார்த்துக்கணும், இனி இவன் வைக்கிறது தான் நீ இதே நேர்மை நியாய சட்டம் அப்படின்னு நம்ம கமல்ஹாசன் அவர்களே சொல்லிட்டு போகிறோம். என் இடத்துல இனி வந்தா இருப்பான் அப்படின்னு. ஸோ நம்ம கமல்ஹாசன் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம எஸ்டிஆர் அவர்கள் இங்கே இருக்காரு. ஸோ நம்ம கமல்ஹாசன் ஏன் ஜெயிலுக்கு போகிறா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம நாசர் அவர்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு ஒருத்தவனை நம்பி ஏமாந்து பிரெக்னென்ட் ஆகிடுவா. ஸோ அப்படி ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட சொல்லும் போது ஐ டோன்ட் கேர் பாய் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ அந்த பொண்ணு அதை தாங்க முடியாமல் மாடியிலேருந்து கீழே வச்சு சூசைட் பண்ணி செத்துரும். ஸோ இதனால கவலைப்படுற நம்ம நாசருடைய ஃப்ரெண்டு இல்லை அண்ணன், நம்ம நாசர் அவர்கள் நம்ம கமல்ஹாசனோட அண்ணன். ஸோ அதனால அண்ணனோட பொண்ணு இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பையனை பழி வாங்க போய் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொறுப்பெல்லாம் நம்ம எஸ்டிஆர் அவர்கள் எடுத்து நடத்துறாரு. ஸோ ஆனால் நம்ம எஸ்டிஆர் அவர்கள் நேற்று வந்த பையன். ஸோ நம்ம கமல்ஹாசன் கூடயே நிறைய பேர் இருந்திருப்பாங்களே ஆரம்பிக்கும் போது. ஸோ அவங்களுக்கு ஒரு மைக் கடுப்பாயிடும், என்னடா நேற்று வந்த பையன்கிட்ட கொடுத்துட்டாங்க, நம்ம இத்தனை வருஷமா அவங்க கூட இருந்திருக்கோம் அப்படின்ற போது. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எஸ்டிஆர் அவர்களோ பிரெயினை வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம எஸ்டிஆர் அவர்களும் சில இடங்களில் நல்லா திட்டம் போடுவார். ஸோ இதெல்லாம் பண்ணுவார். ஆனால் சில இடங்கள்ல அவர் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பாவோட திட்டை வச்சு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. உங்கள் அப்பாவை நம்ம கமல்ஹாசன் அவர்களாக சுட்டாரு, ஸோ அதுக்கு அவன் தான் காரணம், அவனை விட்டுறாதி ஹே அப்படின்னு சும்மா பிரெயினை வாஷ் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கமல்ஹாசன் எதிராக நம்ம எஸ்டிஆர் அவர்கள் எப்படி திரும்புகிறாரு, அதுக்கப்புறம் இந்த கேங் சேர்ந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் எப்படி கொல்றாங்க. ஸோ கொல்ற சீன்லாம் பார்க்கும்போது பிள்ளம்பளா கொல்லுவீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அவர் எப்படி சாவறாரா இல்லையா அப்படின்னு வச்சு செகண்ட் ஹாஃப் கொண்டு போகிறாங்க. ஸோ நம்ம கமல்ஹாசன் அவர்கள் மழையிலேருந்து கீழே புரட்டியாச்சு, நம்ம விவேகம் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் எப்படி அங்கேருந்து தப்பிக்கிறாரு, மறுபடியும் எப்படி வராரு, அவங்க எப்படி பழி வாங்குறாரு அப்படின்னு தான் கொடுத்துறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வைஸ் சென்டிமெண்ட்டு, அதுக்கப்புறம் போட்டி அப்படி தான் இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப்ல தான் பார்த்தீங்கன்னா பழி வாங்குதல், விட்ட மாட்டேன்டா அவனையும் அப்படின்னு. ஸோ நம்ம அபிராமிக்கு இந்த படத்தில் ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அதனால நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இன்னும் கோவப்படுவார். ஸோ அதனால தான் பயங்கரமாகவே பழிவாங்கவே ஆரம்பிப்பார் நம்ம கமல்ஹாசன் அவர்கள். ஸோ இவருக்கு ஆதரவாக நம்ம அசோக் செல்வன் அவர்கள் போலீஸாக வருவார். இத்தனைக்கும் ஒரு தலைமுறை இல்லைங்க, 3வது தலைமுறையாக தான் நம்ம அசோக் செல்வன் அவர்கள் போலீஸாக வந்திருப்பாரு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் பிடிக்கிறதுக்காகவும். ஸோ அப்படி கஷ்டப்பட்டு நம்ம கமல்ஹாசன் அவர் பிடிக்கிறாரா இல்லையா, நம்ம கமல்ஹாசன் அரெஸ்ட் ஆகிறாரா. ஸோ அதுக்கப்புறம்
நம்ம எஸ்டிஆர் அவர்களுடைய நிலைமை என்ன வருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்டிஆர் அவர்களுக்கு இந்திராணி மேலே ஒரு கண்ணு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஆசைப்படுவார் நம்ம இந்திராணி மேலே நம்ம எஸ்டிஆர் அவர்கள். ஸோ அதை எப்படி அவர் கரெக்ட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் இந்திராணி நம்ம எஸ்டிஆர் கூட இருக்காங்களா இல்லை நம்ம கமல்ஹாசன் அவர்கள் கூட இருக்காங்களான்றது ஒரு மாதிரி செகண்ட் ஹாஃபில் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் பொழைச்சி வந்து நம்ம எஸ்டிஆர் அவர்கள் எப்படி போட பார்க்குறாரு, நம்ம எஸ்டிஆர் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் எப்படி போட பார்க்குறாருன்னு சொல்லி ஸோ அப்படி இப்படி தாங்க போயிட்டு இருந்து. இதுக்கு நடுவில் இருந்த ஒரு முக்கியமான வெளியில எல்லாரும் மறந்துட்டாங்க. அதாவது நம்ம கமலஹாசன் அவர்கள் அண்ணனோட பொண்ணுக்காக பழி வாங்கினார்ல. ஸோ அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க சும்மா இருப்பானா, அவனுடைய அண்ணன் வந்து புறப்பட்டு வந்துட்டான், என் தம்பி அவனா போட்டா அவனை விட்ட மாட்டேன் கொல்லுவேன் அப்படின்னு. ஸோ இவங்கள வந்து ஒரு வயசான ஒருத்தராக கட்டுப்பாட்டில் வச்சிருப்பாரு. ஸோ அவர் இறந்ததுனால இவனுங்க வந்து நம்ம கமலஹாசன் அவர்களும் எஸ்டிஆர் அவர்களும் போட்டே ஆகணும்னு சொல்லி வராங்க. அதுலேருந்து நம்ம எஸ்டிஆர் எப்படி தப்பிக்கிறாரு, அப்புறம் நம்ம கமல்ஹாசன் அவருக்கு ஒரு சில குண்டடிப்படுது. ஸோ அவரை தாக்க வராங்க. ஸோ அதுலேருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு, போலீஸ்காரங்க கிட்டேருந்து எப்படி ஆகுறாரு, அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம எஸ்டிஆர் அவர்கள் தங்கச்சியை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்னு செம்ம ட்விஸ்ட்டாக போயிருக்கு. இல்லை இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் அவர்களோட தங்கச்சி எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்கள ரிவீல் பண்ண நான் விரும்பல. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு ஆவலாதீங்கன்னா அதை போய் பாருங்கள். ஸோ சரி சஸ்பென்ஸ் இருக்குது. இல்லை படத்துலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இந்த படத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மணிரத்னம் படம்னாலே இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வச்சுருவாங்க போல. ஸோ படத்தில் கதைன்னு சொல்லிக்க பெருசாக இல்லை, ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அப்பாக்காக வந்து புள்ள பழி வாங்கலாம், அதுக்கப்புறம் வந்து தான் மனைவிக்காக கனவை பழி வாங்கலாம். ஸோ இப்படி தான் ரிவெஞ்ச் ஸ்டோரியாக தான் போயிட்டுருக்கு. பெருசாக சொல்கிறதுக்குன்னு படத்தில் எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு மனுஷனுக்காக போகலாம், அதுக்கப்புறம் எஸ்டிஆருக்காக போய் பார்க்கலாம். ஸோ பெருசாக படத்தில் கதைன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த படத்தில்.